ஓகே. சரி, ஸோ V3 அப்படிங்கிறது C3ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ காம்ப்ளெக்ஸ் நம்பர் வித் 3. அப்போ எப்படி இருக்கும்னா ஒரு 3 கோஆர்டினேட்ஸ் இருக்கும். ஸோ தேர் ஆர் 3 கோஆர்டினேட்ஸ். மூணுலேயும் என்னதுன்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் இருக்கும். ஸோ அதுதான் இங்கே மீன் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு இன்னர் ப்ராடக்ட் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இட் இஸ் அ ஸ்டாண்டர்ட் இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ், தட் இஸ் A1 B1 bar plus A2 B2 bar plus A3 B3 bar. ஓகேவா? ஸோ அப்போ அதோட எலமெண்ட்ஸ் எப்படி இருக்கும்போதுன்னா A1 A2 A3 இருக்கு. ஒயோட எலமெண்ட்ஸ் B1 B2 B3 இப்படின்னு இருக்கும்போது ஸோ தே ஆர் கிவிங் அ எலமெண்ட்ஸ். ஸோ அதுக்கு A1க்கு எப்படி இருக்கும், A2க்கு எப்படி இருக்குன்னு ஒரு எலமெண்ட்ஸ் கொடுத்தாங்க. ஸோ ஃபார் A1 it is 2, ஃபார் A2 it is 1 plus I, and ஃபார் A3 it is what I. அதே மாதிரி B1 B2க்கு B1 வந்து 2 plus I, B2க்கு வந்து 2 and B3க்கு வந்து 1 plus 2I. ஓகேவா? ஸோ இதான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஒவ்வொன்றா கண்டுபிடிக்கணும். இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் அப்படிங்கிறது இங்கே டிஃபைன் பண்ணுது. ஸோ அதை கண்டுபிடிக்கணும். அடுத்தது நாம இதெல்லாம் ஒவ்வொன்றா கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் we are going to solve the first subdivision, what, A. Okay, so A, that is okay, so solution inner product of x comma y. So inner product of x comma y எப்படி டிஃபைன் பண்ணிருக்காங்க பாருங்க. ஆல்ரெடி A1 B1 bar, A2 B2 bar, A3 B3 bar. இதெல்லாம் givenலாம் we have to write. Okay, given that inner product of x comma y is equal to A1 B1 bar அப்படிலாம் கொடுத்துருக்காங்க, எழுதிக்கோங்க. ஸோ டேரெக்டாக நான் சம் போக போகிறேன், அவ்வளோதான். சரிங்களா? ஸோ A1ங்கிற இடத்துல we are having 2. சரிங்களா? அப்போ 2 B1 பார்னா 2 minus I the whole bar. ஓகே, ப்ளஸ் A2 அப்படின்னா 1 plus I. சரியா? ஸோ அதே மாதிரி B2னா 2 bar. 2 bar நத்திங் பட் சேம் 2 தான். ஓகேவா? ப்ளஸ் அதே மாதிரி A3 அப்படின்னா IA. இடத்துல B3 bar அப்போ என்னது 1 plus 2I the whole bar. ஓகேவா? ஸோ இதுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதை எழுதிட்டோம். ஓகேவா? ஸோ we have to solve that. ஓகே, ஒவ்வொன்றா சால்வ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் 2 இன்ட்டு, சரிங்களா, 2 மைனஸ் ஐ த ஹோல் பார்னா உங்களுக்கு தெரியும், அது அப்படியே கான்ஜுகேட் போடணும். 2 ப்ளஸ் ஐ. ஓகே, ப்ளஸ் 1 ப்ளஸ் ஐ அப்படி இருக்கு, அதை உள்ள 2 மல்டிப்ளை பண்ணிடுங்க. அப்போ 2 ப்ளஸ் 2i. ஓகே, ப்ளஸ் இந்த ஐ 1 மைனஸ் 1 ப்ளஸ் 2i த ஹோல் பார்னா 1 மைனஸ் 2i. சரிங்களா? அந்த 1 மைனஸ் 2i கூட ஐயை மல்டிப்ளை பண்ணும். இந்த சைடில் எழுதிக்கலாம். இட் இஸ் 1 மைனஸ் 2i அந்த டேர்ம்ஸு. சரிங்களா? 1 இட் இஸ். சரிங்களா? 1 மைனஸ் 2i. சரிங்களா? ஸோ இது கூட ஐஏ மல்டிப்ளை, ஐ உள்ள மல்டிப்ளை என்ன ஆகும், ஐஏ மைனஸ் 2 இன்ட்டு ஐ ஸ்கொயர். சரிங்களா? ஐ ஸ்கொயர், ஐ ஸ்கொயரோட வேல்யூ -1. அப்போ என்ன ஆயிரும், ஐஏ மைனஸ் 2 மைனஸ் 1. சரிங்களா? அப்போ என்ன ஆகும், ரெண்டுத்தையும் ஐஇ ப்ளஸ் 2. சரிங்களா? ஸோ அப்போ என்னது இங்கே ஐஇ ப்ளஸ் 2. ஓகே, திஸ் இஸ் ஐ ப்ளஸ் 2. ஓகே, ஸோ இதெல்லாம் சால்வ் பண்ணுங்க. இப்போ 2 உள்ள மல்டிப்ளை பண்ணிடுங்க. அப்போ 2 ப்ளஸ் 2i. ஓகே, ப்ளஸ் 2 ப்ளஸ் 2i. ஓகே, ப்ளஸ் ஐ ப்ளஸ் 2. ஓகே, ஸோ இதெல்லாம் சால்வ் பண்ணிங்கன்னா சாரி, இந்த 2 இன்ட்டு 2 4 இல்லையா? ஸோ 4. ஓகேவா? ஸோ 4 ப்ளஸ் 2i எல்லாம் வருது. ஸோ ஐ ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் ஆட் பண்ண எத்தனை இருக்கு பாருங்க. ஸோ 2i, இங்கே ஒரு 2i, இங்கே ஒரு ஐ. அப்போ என்னது இஸ் ஈக்குவல் டு 5i. ஓகேவா? ப்ளஸ் 2 2 2. சரிங்களா? அப்படி பார்த்தீங்கன்னா 8. சரிங்களா? ப்ளஸ் 8. சரிங்களா? ஸோ இதுதான் இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் கமா ஒய்யோட வேல்யூ. சரியா? நெக்ஸ்ட் we have to find the norm of x. Okay, so norm of x, second subdivision, B subdivision la norm of x find பண்ணுறோம். Okay, right, norm of x, we know the formula for the norm of x, right? Nothing but inner product of x comma x. So norm of x is nothing but what, inner product of x comma x. சரியா? ஸோ அப்போ ரெண்டு டேர்ம்ஸுமே நம்மளுக்கு எக்ஸ் தான். சரிங்களா? எக்ஸ் என்ன இருக்கு, 2i ப்ளஸ், சரி, 1 ப்ளஸ் ஐ அண்ட் ஐ. சரிங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் எலமெண்ட் எப்படி இருக்கும், 2 இன்ட்டு 2 பார். எஸ் சார், ஸ்கொயர் ரூட் ஆஃப் இது எக்ஸ் கமா எக்ஸ் கமா ஸ்கொயர் ரூட் ஆஃப், சார், ஸ்கொயர், வெரி குட். ஸோ இட் இஸ் a ஸ்கொயர். வெரி குட். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் நார்ம் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் கமா எக்ஸ். ஓகேவா? ரைட். இப்போ நெக்ஸ்ட் செகண்ட் எலமெண்ட் எப்படி இருக்கும், 1 ப்ளஸ் ஐ. சரிங்களா? ஸோ அது கூட என்னது 1 ப்ளஸ் ஐ த ஹோல் பார். அப்போ என்ன 1 மைனஸ் ஐனே போட்டுக்கலாமா டேரெக்டாக? அதே மாதிரி தேர்ட் எலமெண்ட் ஐ இருக்கு, ப்ளஸ் ஐ, அது ஐ பார் த ஹோல் ஸ்கொயர். சரிங்களா? ஐ பார் த ஹோல் ஸ்கொயர். சரிங்களா? ஐ பார்னு என்னது -1.
சரியா? அதை போட்டுக்கலாமா? ஸோ அப்படி பண்ணீங்கன்னா என்ன ஆயிரும், நான் சைடில் பண்ணுறேன். ஐ ஆல்ரெடி இருக்கு, மைனஸ் ஐ அதுக்கு மட்டும் ஸ்கொயர் பண்ணும். சரியா? மைனஸ் ஐ ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? ரைட்டு. இப்போ பாருங்க 2 × 2 என்னது 4. சரியா? ப்ளஸ் இது ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி. அப்போ என்னது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். அப்போ என்ன 1 ஸ்கொயர் மைனஸ் ஐ ஸ்கொயர். ஓகே, 1 ஸ்கொயர் மைனஸ் ஐ ஸ்கொயர். சரிங்களா? அதே மாதிரி மைனஸ் இங்கே ஒரு மைனஸ் ஐ இருக்கு. சரியா? ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆயிரும்னா வில் கெட் மைனஸ் ஐ ஸ்கொயர். ஓகே, சரி. இப்போ அதுக்கு வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம். ஸோ 4 இங்கே இட் இஸ் 4 ப்ளஸ் ஓகே, ஸோ இட் இஸ் 4 ப்ளஸ் சரியா 1 மைனஸ் ஆஃப் ஐ ஸ்கொயர் என்னோட வேல்யூ என்னது 1 அகெயின். சரியா? ஸோ ப்ளஸ் 1 இங்கே இது பண்ணிங்கன்னா மைனஸ் ஆஃப் ஐ ஸ்கொயருக்கு 1. சரிங்களா? ஸோ 4 5 6 7. சரிங்களா? ஸோ த வேல்யூ இஸ் 7. ஓகே, இது நத்திங் பட் நார்ம் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் கிடையாது. சரிங்களா? நார்ம் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ என்னது, இது 7. அப்போ நார்ம் ஆஃப் எக்ஸ், தேர்ஃபோர் நார்ம் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்னது, இட் இஸ் ரூட் ஆஃப் 7. ஓகே, சிமிலர்லி நீங்கள் என்னது நார்ம் ஆஃப் ஒய் ஜஸ்ட் டூ. சரியா? நீ இதை நார்ம் ஆஃப் ஒய்ங்கிறதுக்கு நீனே பண்ணிக்கணும். சரியா? ஸோ நார்ம் ஆஃப் ஒய் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ அதோட வேல்யூ என்ன வரும்னா இட் இஸ் ரூட் 14 வருது. யூ ஹேவ் டு செக் இன் த சிமிலர்லி. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணும், இங்கே இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர், அதாவது நார்ம் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஒய், அதான் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அப்போ எக்ஸ் டேர்ம் இருக்கு, ஒய் டேர்ம் இருக்கு, இது ரெண்டையும் ஆட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் we have to add and find that. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணி ஃபைண்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நம்ம இன்னர் ப்ராடக்ட் போடணும். சரிங்களா? ஸோ த டேர்ம்ஸ் ஆர் ஃபார் சி சப்டிவிஷன் ஃபர்ஸ்ட் we have to find ஆனது எக்ஸ் பிளஸ் ஒய். சரியா? ஸோ எக்ஸ் பிளஸ் ஒய் ஃபைண்ட் பண்ணோம்னா எக்ஸோட டேர்ம்ஸ் எதெல்லாம் இருக்கு, 2x is equal to 2. சரிங்களா? 1 plus i, i. சரியா? அதே மாதிரி y is equal to 2 minus i. ஓகே, 2 minus i, அப்புறம் ஒரு 2. ஓகேவா? அடுத்துல 1 plus 2i. ஓகேவா? ஸோ அப்படி டேர்ம்ஸ் இப்போ ஆட் பண்ணி போட்டுருங்க. சரியா? எக்ஸ் பிளஸ் ஒய் ஆட் பண்ணா நினைக்கும் வாட் வில் கெட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ரெண்டு டேர்ம் ஆட் பண்ணுறீங்க. அப்போ 2 இங்கே 2 ப்ளஸ் ஐனா இட் இஸ் வாட் 4 மைனஸ் ஐ. சரிங்களா? செகண்ட் டேர்ம் என்ன வருவாங்க, 1 ப்ளஸ் ஐனா இங்கே 2 வருது. ஸோ எப்படி என்னது 3 ப்ளஸ் ஐ. ஓகேவா? ஸோ ஐ இங்கே வந்து என்னது 1 ப்ளஸ் 2i அப்படின்னா என்னது 1 ப்ளஸ் 3i. ஓகேவா? ஸோ தீஸ் ஆர் த 3 டேர்ம்ஸ். இப்போ என்னது இதுக்கு இன்னர் ப்ராடக்ட் நார்ம் ஸ்கொயர் எடுக்கணும். சரிங்களா? ஸோ நார்ம் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஒய் எக்ஸ் பிளஸ் ஒய். ஸோ இந்த இதுதான் ஒரு ப்ராடக்ட். இதுலேயே திருப்பி என்ன பண்ண போகிறோம். ஸோ அப்போ எப்படி டிஃபைன் பண்ணியிருப்போம் பாருங்க. ஃபர்ஸ்ட் எலமெண்ட் சப்போஸ் இதை சின்னு வச்சுக்கோங்க, C1 C2 C3ன்னு வச்சா. சரிங்களா? இப்போ C1 ஸ்கொயர் C1 பார் பிளஸ் C2 பார் பிளஸ் C3 பார். சரிங்களா? இந்த மாதிரி நம்ம எழுத வேண்டியிருக்கும். ஓகேவா? சரி, அப்போ இதே எலமெண்ட்ஸை திருப்பி எழுதும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் 4 மைனஸ் ஐ. சரிங்களா? அப்போ C1 பார், இது C1 பார் வரும்போது 4 பிளஸ் ஐ. சரிங்களா? அதாவது 4 மைனஸ் ஐ தான் ஹோல் பார் போடுவோம். திருப்பி எது இந்த 4 பிளஸ் ஐயோ நான் ஒரே ஸ்டெப்ல எழுதுறேன். அதே மாதிரி இந்த C3 பிளஸ் ஐ, இது C2. சரிங்களா? அப்போ C2 பார் என்னது 3 மைனஸ் ஐ. ஓகேவா? பிளஸ் C3. சரியா? C3யோட வேல்யூ இந்த 1 பிளஸ் 3i. அப்போ C3 பார் வரும் 1 மைனஸ் 3i. ஓகேவா? சரி, a பிளஸ் பி a மைனஸ் பி, அதாவது a பிளஸ் பி இங்க இருக்கு a மைனஸ் பி. அப்போ a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஓகேவா? அப்போ என்ன ஆகும், a ஸ்கொயரோட வேல்யூ 16. ஓகே, மைனஸ் ஐ ஸ்கொயர், தனியாக ஐ ஸ்கொயர். சரிங்களா? பிளஸ் இதே மாதிரி எங்க அதே மாதிரி 9 மைனஸ் ஐ ஸ்கொயர். ஓகே, பிளஸ் 1 மைனஸ் ஓகே 3i த ஹோல் ஸ்கொயர். ஓகே, 3ங்கிறது 9 ஆயிருமா? ஸோ அப்புறம் இது ஐ ஸ்கொயர் மட்டும் இருக்கு. ஓகேவா? ரைட். இப்போ ஐ ஸ்கொயர் டேர்ம்ஸ்ல தனியாக நம்ம கால்குலேட் பண்றோம். சரிங்களா? இதெல்லாம் தனியாக மைனஸ் ஆஃப் ஐ ஸ்கொயர் நமக்கு என்ன தெரியும், வேல்யூ வில் பி வாட் 1. சரிங்களா? ஸோ அதே மாதிரி அப்போ என்ன ஆயிரும் 16 பிளஸ் 1, அது மாதிரி 9 பிளஸ் 1. ஓகே, இங்கே 1
மைனஸ் இந்த மைனஸ் இங்க சேர்த்துக்கலாமா, மைனஸ் ஆஃப் ஐ ஸ்கொயர் அப்படின்னா என்ன ஆயிரும், இது 1 ஆயிருமா, சரியா? அப்போ பிளஸ் 9 இன்ட்டு 1 9 தான் அகைன், சரிங்களா? இங்க மைனஸ் ஆஃப் ஐ ஸ்கொயருக்கு 1 வேல்யூ, சரிங்களா? அப்போ என்ன ஆச்சு, 16 3 டேர்ம்ஸ் 3 1 வந்திருக்கு, சரிங்களா? 2 9 இருக்கு, சரிங்களா? எல்லாம் ஆட் பண்ணா we will get what, 37, ஓகேவா? ஸோ norm of x plus y the whole square தான் என்னது, we are getting what, 37. அப்போ norm of x plus y is nothing but root of 37, ஓகேவா? ரைட், நம்ம இப்போ we have to check the Cauchy inequality, சரிங்க? ஸ்குவாட்ஸ் இன்இக்வாலிட்டி, காட்சி ஸ்குவாட்ஸ் இன்இக்வாலிட்டி அதை செக் பண்ணணும். அது இல்லாமல் ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டிலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணணும், அதை வெரிஃபை பண்ணணும். ஸோ 3 சப்டிஷன்ஸ் இதெல்லாம் முடிச்சுட்டோம் பாருங்க. ஸோ வி கிளியர்ட் ஃபர்ஸ்ட் ஒன், ஓகே? ஸோ இதை முடிச்சிட்டோம். இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் கம் ஒய், நார்ம் ஆஃப் எக்ஸில் இதை பண்ணியிருக்கோம் அண்ட் இதை நான் உங்களுக்கு ஒர்க் கொடுத்துருக்கேன். அண்ட் தேர்டு இதை இப்போ தான் ஃபினிஷ் பண்ணோம். ஃபோர்த்து வெரிஃபை பண்ணிட்டு பண்ணால் போதும், சரிங்களா? ஸோ அதுக்கு நார்ம் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர், நார்ம் ஆஃப் ஒய் ஸ்கொயர், இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் அந்த வேல்யூஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணி ஆகும், சரிங்களா? ஸோ ஓனை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வி ஹஸ் ரைட் த ஸ்குவாட்ஸ் இன்இக்வாலிட்டி என்னதுன்னு எழுதிட்டு அதுக்கப்புறம் அதை வெரிஃபை பண்ண போகிறோம், சரியா? ஸோ காட்சி ஸ்குவாட்ஸ் இன்இக்வாலிட்டி, ஸோ தி சப்டிவிஷன் அதில் ஃபர்ஸ்ட், சரிங்களா? ஸ்குவாட்ஸ் அது பேர் காட்சி ஸ்குவாட்ஸ் இன்இக்வாலிட்டி அல்லது காட்சி இன்இக்வாலிட்டின்னு கூட சொல்லுவாங்க. ஓகேவா? காட்சி இன்இக்வாலிட்டி, சரிங்களா? ஸோ இட் இஸ் நத்திங் பட் நார்ம் மாடுலஸ் ஆஃப் இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் கமா ஒய், ஓகே, லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு நார்ம் ஆஃப் எக்ஸ், நார்ம் ஆஃப் ஒய், ஓகேவா? நார்ம் ஆஃப் எக்ஸ், நார்ம் ஆஃப் ஒய், சரி. இப்போ இந்த இதோட வேல்யூ இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் கமா ஒய்யோட வேல்யூ ஆல்ரெடி எப்படி இருந்துச்சு, 8 + 5y, பாருங்க இந்த இடத்துல 8 + 5y அல்லது 5y + 8 எதனால ஓகே, சரிங்களா? ஸோ அதை இங்க எழுதணும், சரிங்களா? அப்போ எழுதுனா என்ன ஆகும், மாடுலஸ் ஆஃப் 8 + 5y, ஓகேவா? ரைட்டு. இப்போ சைடில் எழுதிக்கலாம், இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் கமா ஒய்யோட தான் கால்குலேட் பண்ணுறோம், சரிங்களா? இஸ் ஈக்குவல் டு நார்ம் ஆஃப் எக்ஸ் + ஒய். ஸோ இது ஆல்ரெடி ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, நார்ம் ஆஃப் எக்ஸ் + ஐஒய் அப்படின்னா இதோட வேல்யூ x² + y², எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர், சரிங்களா? ஸோ அப்போ இதோட வேல்யூ என்ன இருக்கும், 8² சாரி 64 + 5², சரிங்களா? 25, சரிங்களா? ஸோ சாரி இட் இஸ் ரூட் ஆஃப், ஓகே, ரூட் ஆஃப் x² + y², சரிங்களா? அப்போ என்ன ஆகும், இதுக்கு we are having some root, சரிங்களா? ஸோ 64 + 25ஓட வேல்யூ will get 89, சரிங்களா? அப்போ ரூட் ஆஃப் 89, ஓகேவா? ஸோ இதோட வேல்யூ √89. இப்போ நார்ம் ஆஃப் எக்ஸோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும், நார்ம் ஆஃப் எக்ஸோட வேல்யூ இஸ் நத்திங் பட் 7 √7 அண்ட் நார்ம் ஆஃப் ஒய்யோட வேல்யூ ஆல்ரெடி கால்குலேட் பண்ணிருப்போம் முன்னாடி, சரியா? √14 அப்படி சொல்லியிருக்கேன், ஓகேவா? ரைட். ஸோ இது ரெண்டையும் பெருக்குனீங்க, இஃப் யூ மல்டிப்ளை 7 × 19 அப்போ நார்ம் ஆஃப் எப்படி கண்டுபிடிக்கணுங்க, நார்ம் ஆஃப் எக்ஸ் × நார்ம் ஆஃப் ஒய் அது ரெண்டையும் கால்குலேட் பண்ணி நார்ம் ஆஃப் எக்ஸ் டாட் நார்ம் ஆஃப் ஒய் அப்படின்னா √7 × √14 அப்படி கண்டுபிடிக்கணும், சரிங்களா? ஸோ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் வாட் வில் கெட், இட்ஸ் வாட், √98, சரிங்களா? இங்கே we are having for norm of modulus of inner product of x, யோட வேல்யூ என்னது 89 கிடைச்சிருக்கு. ஸோ அப்போ ஒரு சைடு சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்க, இந்த சைடு அது என்னது √89, ஓகேவா? இந்த சைடு பார்த்தீங்கன்னா ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 98 கிடைச்சிருக்கு. ஸோ 98, சரிங்களா? ஸோ இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் 98, சரியா? ஸோ என்ன பண்ணும், இதை என்னது கிரேட்டர் தான் ஈக்குவல் தான், சரிங்களா? ஸோ என்னது இந்த காட்சி ஸ்குவாட்ஸ் இன்இக்வாலிட்டி வெரிஃபை, ஓகே? ஸோ எழுதுங்க காட்சி ஸ்குவாட்ஸ் இன்இக்வாலிட்டி verify, ஓகேவா? Next we have to verify the triangular inequality, okay? ஓகேவா? triangular inequality, okay? So triangular inequality என்ன சொல்லுது, norm of x + y is less than or equal to norm of x plus norm of y, ஓகேவா? norm of x + y
இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு நார்ம் ஆஃப் எக்ஸ் பிளஸ் நார்ம் ஆஃப் ஒய். ஓகேவா? ரைட்டு. ஸோ நார்ம் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஒய் அப்படிங்கறது மேலே கால்குலேட் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த இடத்துலயும் நார்ம் ஆஃப் எக்ஸ் பிளஸோட வேல்யூ என்னது? ரூட் ஆஃப் 37. we already calculated. ஸோ அதை இங்கே யூஸ் பண்ணிக்கிறேன். அப்போ நார்ம் ஆஃப் எக்ஸ் பிளஸ் we know that நார்ம் ஆஃப் சரி எக்ஸ் பிளஸ் ஒய் இதோட வேல்யூ என்ன இருக்கும்? ரூட் ஆஃப் 37. சரியா? கால்குலேட்டர் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சோன்னா என்ன ஆகுனா இட் இஸ் 6.08 வரும். ஓகேவா? ரைட். அதே மாதிரி இங்க நார்ம் ஆஃப் இது வந்து 7 ரூட் 7. ஓகே, ஸோ நார்ம் ஆஃப் எக்ஸ் இதோட வேல்யூ ரூட் 7. ஓகே, அதே மாதிரி நார்ம் ஆஃப் ஒய் இதோட வேல்யூ ரூட் 14. ஓகேவா? ஸோ இதெல்லாம் கால்குலேட் பண்ணா ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணுனா வாட் வில் கெட் இஸ் ஓகே. ஸோ இதுக்கு ரூட் 7 அண்ட் ரூட் 14 இது ரெண்டையும் ஆட் பண்ணுனா ஸோ யூஸிங் கால்குலேட்டர் போட்டோன்னா வாட் வில் கெட் இஸ் 6.39. ஓகேவா? ஸோ அப்போ என்ன ஆயிருது? இந்த சைடு ரூட் ஆஃப் நார்ம் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஒய் அதோட வேல்யூ 6.08 ஆகுது. இங்கே ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 6.39 ஆயிருது. சரியா? அப்போ 6.308 less than or equal to 6.39. ஓகேவா? ஸோ இது இருக்கு. அப்போ என்ன ஆயிரும்? ஸோ triangle inequality also verified. சரிங்களா? ஸோ எப்படி நார்ம் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஒய் ஓகேவா less than or equal to norm of x plus norm of y. ஓகேவா? ஸோ இது triangle also and the triangle inequality also verified. Okay, so